கோமதி கீழ மயக்கம் போட்டு கிடக்கிறத கரெக்ட்டா வந்துட்டு எங்க பாட்டி காந்திமதி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்துட்டு, "ஏய் கோமதி எந்திரிடி, எந்திரிடின்னு" சொல்லிட்டு தண்ணி தெளிச்சாலும் எழுப்பி பார்க்குறாங்க. எந்திரிக்கல. எப்போ மயக்கம் போட்டு கீழ விழுந்தான்னு தெரியலையே! யாருமே பார்க்கலையே! இப்படி கிடக்குறாளே! என்ன ஆச்சுன்னு தெரியலையே! பேச்சு மூச்சே இல்லையே! என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பதறி போய் வெளில வராங்க. வெளில வரப்போ கரெக்ட்டா குமரவேல் அப்ப தான் வராங்க. "டேய் குமரவேல் கார் எடுறா! சீக்கிரமா கார் எடுறா! என்ன அப்பத்தா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் அவ மயக்கம் போட்டு கீழ விழுந்து கிடக்குறாடா! பேச்சு மூச்சே இல்லடா!" அப்படின்னு சொல்றாங்க. "யாரு?" "அதான் உங்க அத்தைக்காரி தான்டா! தயவுசெய்து சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாடா!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வண்டி எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு இங்க கோமதியும் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் கோமதியும் ஃபோன்லேருந்து உடனே வந்து இங்கே பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு, "மாப்பிள என்ன மாப்பிள, நான் பார்க்குறப்ப நீங்கள் அப்போ தான் கடைக்கு கிளம்பி வெளில போனீங்க. நானும் அப்போ தான் உள்ளே வந்தேன். மயக்கம் போட்டு கீழே விழுந்தது கூட நீங்கள் பார்க்காம அப்படி போயிட்டீங்களே நீங்கள்" அப்படின்னு சொல்லாங்க. "இங்கே பாருங்க, நான் சும்மா உங்கள் மேலே நான் அவ்வளோ தூரம் மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன். அவள் தான் ஏதோ ட்ராமா மேலே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கானா, நீங்களும் வந்துட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க அத்தை, வைங்க அத்தை ஃபோனை, எங்கள் கடையில் வேலையாக இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க உண்மையை தாங்க சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, வந்து பாருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னங்க அத்தை சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க, நீங்கள் வாங்க நேரில் வந்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ உடனே சரவணன்ட்டு, "டேய் நீ கொஞ்சம் கடையை பார்த்துக்கடா, உங்கள் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம்டா, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்கிறாங்க. அப்போ நானும் வரேன்ப்பா, அப்போ கடையை யார் பார்த்துக்கிறது? அப்பா கடையை அப்புறமேல் வந்து பார்த்துக்கலாம்ப்பா, க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் எல்லாம் எடுத்து வையேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடையை அடைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு காந்திமதி வெளில நின்னுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. "ஏங்க மாப்பிள இப்படி பண்ணுறீங்க? சின்ன பிள்ளைங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கரெக்டாக நான் வந்துட்டேன், அப்படி இல்லாமல் இருந்தால் இந்நேரம் அவளுக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியல. டாக்டர் அவ்வளோ தூரம் சத்தம் போடுறாங்க, நேரத்துக்கு வந்துட்டு இப்படி கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்த மாட்டீங்களா? உடம்பு சரியில்லாதவங்கள இப்படி தான் பார்த்துக்குவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. "நீங்களே போய் பாருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மயக்கத்தில் தான் உள்ள இருக்காங்க. ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு, "என்னாச்சுங்க அத்தை, அவளுக்கு என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் கிளம்புறப்போ சத்தம் கேட்டுச்சு, வந்துட்டு எங்க எங்கன்னு கூப்பிட்டா, நான் சும்மா ஏதோ நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறேன், அவளுக்கு இதான் வேலையாக போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. "அதான் மாப்பிள நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், அவள் உங்களை கூப்பிட்டுருந்துருக்கா, ஆனால் அது கூட தெரிஞ்சாமல் நீங்கள் வந்துட்டு கோவத்தில் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்திருக்கீங்க. என்ன ஏதுன்னு திரும்பியாவது அட்லீஸ்ட் பார்த்துருந்துருக்கலாம்" அப்படின்னு சொன்னாங்க. "இல்லை அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ உடனே வந்துட்டு இங்கே சரவணன் வந்துட்டு, "ஏன்பா அம்மா தான் இப்படி உங்களை கூப்பிட்டுருக்காங்களா, இப்போ என்ன ஏதுன்னு பார்த்துருக்கலாமல்லப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "டேய் நீ என்னடா விவஸ்தை கட்டத்தனமாக பேசுகிற, 2 3 தடவை வந்துட்டு இது மாதிரி தானே ட்ராமா பண்ணா, அவள் என்கிட்ட பேசணும் அப்படிங்கிறக்கா ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினச்சிட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி இப்போ என்ன தான் சொல்கிறாங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும், அப்சர்வேஷனில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க." "சரி நீங்கள் எப்படி இங்கே கூட்டு வந்தீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "நானும் எங்கே கூட்டு வந்தேன், கரெக்டாக குமரவேல் வெளில இருந்தான், நம்ம வீட்டில் ஒருத்தருமே இல்லை, குமரவேலோடைய காரில் தான் கொண்டு வந்து குமரவேல் தான் அட்மிட் பண்ணான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கரெக்டாக அரசியும் கேட்டுட்டு இருக்காங்க. அரசி கேட்குறாங்க, "உண்மையாக தான் சொல்கிறீங்களாங்க அப்பத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு இங்கே கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு கோமதியும் கண்ணா முழிக்கிறாங்க. முடிச்சது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்துடுறாங்க. மீனா எல்லாருமே வந்துடுறாங்க, செந்தில் எல்லாமே. அப்போ மீனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. போய் வந்துட்டு, "ஏமாம்மா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அத்தையும் உங்கள்கிட்ட எவ்வளோ தடவை எடுத்து சொல்லிட்டாங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கலைங்கிறத விட அவள் எப்படி நம்மக்கிட்ட சொல்லாமல் இப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினச்சிங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சரவண மாமாவுக்கு குத்தி காமிச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் அவர் இப்போ வந்துட்டு சந்தோஷமாகவே இல்லை, ஆனால் அத்தை வந்துட்டு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாலுமே ராஜியும் சரி கதிரும் சரி சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்த்தீங்களா, இப்போ அவங்க பண்ண வச்ச கல்யாணத்தினால எந்த ஒரு தப்பும் வந்துடல" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உடனே செந்தில் இருந்துட்டே, "நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க உண்மையை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், யார் தான் சொல்கிறது" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், நாம எடுத்து ஏதாவது சொன்னோம்னா, பணத்தை எங்கள் பணத்தை கொடு, என் பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்பாரு. நீ கொஞ்சம் அமைதியாக இரு, உன்னையும் ஏதாவது சொல்லிட போகிற, என்ன நீ எது பணம் அவர்கிட்ட கடன் வாங்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னடா என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு சரவணன் வந்துட்டு பேசுகிறாங்க. "இல்லை மாமா, உண்மையை தானே சொல்கிறோம். மாமா அங்கே பாருங்க மாமா, நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, உண்மையை சில டைம் சொல்கிறப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கத்தான் செய்யும், ஆனால் அது உண்மை இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள், அத்தை மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க உங்கள்கிட்ட ஏதோ எத்தனையோ தடவை பேச ட்ரை பண்ணாங்க, நீங்கள் மூஞ்சி கூட கொடுக்கவே இல்லை, மூஞ்சி கொடுத்து கூட பேசலை நீங்கள். அப்போ திரும்ப பாருங்கள், இன்றைக்கி உண்மையாலுமே அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அதை கூட நீங்கள் கண்டு காணாமல் வந்திருக்கீங்க. அத்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா உங்களால் அதை தாங்கிக்க முடியுமா? நான் உங்களுடைய கோவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உண்மையாலுமே வந்துட்டு அத்தைக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போய் ஏதாவது பிரச்சனை ஆயிருந்துன்னா, ஒன்று கிடக்க ஒன்றா இருந்தால் அதை அவங்களால ஏற்றுக்க முடியுமா அந்த இழப்பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. "ஏய் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு வெளில போகிறாரு. வெளில போனது மட்டும் இல்லாமல் கோயிலில் போய் வந்துட்டு கோமதி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல், "நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்படி இருந்திருக்கக்கூடாது, நான் எப்படி ஒரு குடும்பத்தில் குடும்பத்தில் தலைவனா ஒரு முடிவு எடுக்கிறேனோ அதே போல தானே அவளும் ஒரு முடிவு எடுத்திருக்கா, இதில் என்ன தப்பு இருக்குது, நான் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு அவன் மேலே கோவமா இருந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் அவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், அதெல்லாம் இல்லை தான், இல்லைன்னாலும் நான் சொல்லலை, ஆனால் அதுக்காக வந்துட்டு அந்த கோவத்தையும் மீறி அவள் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியாமல் போயிட்டேன்ல, பெற்றவங்களையும் கூட பிறந்தவனையும் விட்டுட்டு நம்ம கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டு காசு பணத்தில் விட்டுட்டு நம்மளோட வந்தவ அவ, அவளை பற்றி நம்ம யோசிக்காம விட்டோம்ல, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாண்டியா" அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வச்சு அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்துட்டு கதிர் வராரு. கதிர் வரத பார்த்து, "எதுக்குடா இங்கே வந்திருக்க?" அப்படின்னு சொன்னா, "அப்பா நீங்கள் என்னை திட்டாதீங்க, வந்துட்டு எங்கேயாவது நிம்மதியாக இருக்கேன், எதுக்கு இங்கே பார்க்க வந்தேன்னு சொல்லி திட்டாதீங்க, நான் உண்மையை சொல்லிட்டு போகிறேன்ப்பா, அம்மா உங்கள் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க, அதனால
தான் அம்மாட்ட பேச மாட்டீங்க அப்படிங்கிறதுனால அம்மானால ஏத்துக்க முடியல. அதனால தான் 1, 2 ஏதாவது பண்ணி அவங்க உங்ககிட்ட பேசிற மாட்டாங்களா அப்படிங்கிறதுனால வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்ததெல்லாம் உண்மையால தான் விழுந்திருக்காங்க. ஆனா அது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலல்லப்பா. இப்ப என்னப்பா நானும் ராஜியும் வந்துட்டு கல்யாணம் பண்ணது தப்பா போச்சாப்பா? ஆனா உண்மையாலுமே நானும் ராஜியும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ராஜி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ராஜியும் அந்த பக்கம் இருந்துட்டு வராங்க. மாமா உண்மையாலுமே மாமா நானே தேர்ந்தெடுத்த வாழ்க்கைய விட நான் க க கதிர கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கதிரும் அப்படித்தான். நாங்க 2 பேருமே சந்தோஷமா தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீங்க எதுக்குங்க மாமா, மாமா இப்படி அத்தை மேல வந்துட்டு இவ்வளோ தூரம் நீங்க வெறுப்பா இருக்கீங்க. ஏதாவது கோவமா இருந்தா அது எங்க மேல காமிங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் பண்ண தப்பு எனக்கு இப்ப தான் புரியுது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணா இருந்தா அதனால ஏத்துக்க முடியுமா? அத கூட நான் யோசிக்காம விட்டுட்டேன்ல. எல்லா தப்பும் என்கிட்ட தான் இருக்குது. அவ அப்பா நீங்க எதா இருந்தாலும் சரிப்பா, இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து அம்மாட்ட பேசுங்கப்பா. அம்மா கண் விழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடான்னு சொல்லிட்டு கிளம்பி அங்க போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு கோமதிங்கிறாங்க. அப்போ கோமதி எதுவுமே பேசாம திரும்பிக்கிறாங்க. வந்துட்டு கோமதி நான் பண்ணது தப்பு தான். நீ என்னை கூப்பிட்ட உன்னால முடியலன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாலுமே நான் வந்துட்டு அது நான் நடிக்கிறேன்னு நான் நினைச்சுட்டேன் நானு. ஏற்கனவே அது மாரி தான் 2, 3 தடவ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க அன்னைக்கு காஃபி கொட்டுனப்ப கூட நான் நடிக்கிறேன்னு தான் சொன்னீங்க. அன்னைக்கு அவ்வளோ தூரம் கோவம் வந்துச்சு. நான் எதுக்குங்க சுடு காஃபி கொண்டு வந்து என் மேலயே நான் ஊத்திக்கிட்டு நான் வந்து நடிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் முடியாம தான் உங்கள நான் கூப்பிட்டேன். ஆனா அத கூட நீங்க காதுல வாங்காம போயிட்டீங்கல்ல. இந்நேரம் எனக்கு எதா ஆயிருந்தா, கோமதி அப்படி மட்டும் சொல்லாத என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சுட்டு அழறாங்க. இத பார்த்துட்டு கோமதிக்கு அழுகை வருது. அப்போ உடனே வந்துட்டு காந்திமதி வந்துட்டு, "சரி இப்ப இப்போவாவது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, கெட்டது நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேலாவது 2 பேரு இப்படிலாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளோ தூரம் கோவமா பேசாதீங்க. எனக்கு வந்த நாள்லேருந்து நானும் இப்படி 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு என்னால வந்து மனசே ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அத்தை இனிமேல் இந்த மாரி தப்பெல்லாம் நடக்காதுங்க அத்தை. என்னையும் மன்னிச்சிடுங்க அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "விடுங்க மாப்ள, ஏதோ கெட்ட நேரம்னு நினைச்சுக்க வேண்டியதா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கோமதிய ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பெட் ரெஸ்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மீனாவும் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. 2, 3 நாள் இங்கேயே இருந்துட்டு போலான்னு சொல்லிட்டு. அப்ப செந்தில் வந்து பணத்த எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து பாண்டியன் வந்துட்டு செந்திலுக்கு கால் பண்றாங்க. "டேய் வீட்டுக்கு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லப்பா அது ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ஈவினிங்கா வரேனே." "டேய் வந்து போலாம் வாடா" அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல வராரு. வந்தோனே வந்துட்டு கதிரும் இருக்காரு. 2 பேத்தையும் கூப்பிட்டு வச்சு, "டேய் உங்ககிட்ட பணம் கேட்டுருக்க கூடாதுதான்டா. விட்டுருங்கடா, மன்னிச்சிருங்கடா. பணமெல்லாம் நீங்க ஒரு 10,00,000 எனக்கு குடுக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற மீனா சொல்றாங்க, "மாமா அப்படிலாம் விடாதீங்க மாமா. அவரு பணமெல்லாம் சேர்த்திட்டாரு உங்களுக்கு குடுக்குறதுக்காக. வாங்கிக்கங்க மாமா. அவர்ட்ட இருந்தாலும் கையில வச்சுட்டு கம்முனு இருக்க மாட்டாரு. ஏதாவது செலவு மேல செலவு தான் பண்ணிட்டு இருப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு வந்து செந்தில் உடனே மனசுக்குள்ள, "அடி பாவி! அவரே வேண்டாங்கிறாரு. நானும் ஏதோ இப்ப தான் 1, 2 பணம் சேர்த்திட்டு இருக்கேன். அதையும் கையில வச்சுக்க விடாம விட்டுருவா போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செந்தில்கிட்ட. அப்ப வந்துட்டு, "ஆமாம்ப்பா" அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. வேற வழி இல்லாம. அப்ப வந்துட்டு, "அதெல்லாம் பரவாயில்லடா. அத வச்சு ஏதாவது உன் செலவுக்கு ஏதாவது பார்த்துக்கங்க. அதுக்குள்ள எப்புட்றா ரூ. 10,00,000 பெரட்டுன? எப்புட்றா யார்ட்டடா கடன் வாங்குன?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா அது வந்து சம்பள பணம்." "ஏன்டா இப்ப தான் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்த? அதுக்குள்ள இவ்வளோ பணமா? என்னடா சொல்ற நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லப்பா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, "இதே சந்தேகம் தான் மாமா நானும் கேட்டேன். ஆனா அவரு வந்துட்டு அதுக்கு புடி குடுக்காம பேசுறாரு. என்னமோ ஆடி போட்டு வச்சா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இவ்வளோ பணம் எப்படி வந்து அவருக்கு வந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்பா மீனா குடுத்த பணத்துல நீங்க லோன் கட்டிட்டீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா அவரு தான் வீட்டுக்கு செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு." "என்னடா சொல்ற? அப்ப லோன கட்டலையா நீயி? ஏன்பா உனக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் பணம் குடுத்தேன்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு ரொம்ப கோவமா பாண்டியன் கேட்குறாரு.